அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சதய நட்சத்திரத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி பேராபத்தில் சிக்க போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சதயம் நட்சத்திரத்தில் ராகு அதிபதி ஆவார். சுக்கிரன் சஞ்சரிப்பது அதாவது பிப்ரவரி மாதம் 2026 காலை ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் இரகசிய உறவுகளை அதிகரிக்கும். இந்த பயிற்சியால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பணவரவு இருந்தாலும் 3 ராசியில் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் சனியின் ராகில் கும்பம் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதனால் வசீகரத்தன்மை மற்றும் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக பொருளாதாரம், கலைத்துறையினர், ஆடை மற்றும் ஆபரண வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். உணர்ச்சி பூர்வமான மற்றும் சுதந்திரமான உறவுகள் உருவாகும். குறிப்பாக பாதிப்பு மற்றும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் போன்ற லக்னங்களுக்கு ஜோதிட கணக்கீட்டின்படி மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதற்கு என்ன பரிகாரம் என்று பார்த்தால் துர்க்கை அம்மன் அல்லது ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறந்ததாகும். குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். சுக்கிரன் சதய நட்சத்திர பயிற்சியினால் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என ஜோதிடம் கூறுகிறது. அது எந்தெந்த ராசியில் என சொல்ல வேண்டும். ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றம் அனைத்து ராசினர் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சுக்கிரன் பயிற்சி சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. குறிப்பாக உலகத்து இன்பங்களுக்கு அதிபதியாக திகழும் அசுரர்களில் குருவான சுக்கிரன் பயிற்சிக்கு சாஸ்திரங்களில் அடிப்படையில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. பிப்ரவரி மாதத்தில் சுக்கிரன் நட்சத்திர பயிற்சி இடம்பெற்றுள்ளது. அதாவது சுக்கிரன் சதய நட்சத்திரத்திற்கு நகர்கிறார். இந்த மாற்றம் குறிப்பிட்ட சில ராசியினருக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்த உள்ளது. அப்படி எதிர்மறையான பலன்களை அனுபவிக்க போகும் ராசிகள் எவை என்பதை வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக கடகம். சுக்கிரனின் குறிப்பிட்ட சதய நட்சத்திர பயிற்சியானது கடக ராசினருக்கு பொருளாதார ரீதியான சரிவை ஏற்படுத்த வல்லது. இவர்கள் பண விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அவசியமாகவும் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையிலும் அதிக துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். பணியத்தில் வாய் தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆரோக்கியத்தின் விடயத்தில் அதிக அக்கறை இருக்க வேண்டும். குறிப்பாக அவசியமாக சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வை எதிர்பார்த்து இருப்பவர்கள் ஏமாற்றத்தையே சந்திக்க நேரிடும். பண வரவை திருப்திகரமாக இருக்காது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். சதயம் நட்சத்திரத்தில் சுக்கிரனின் பயிற்சியால் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்வில் பல்வேறு வகையிலான பாதகங்களை அனுபவிக்க நேரிடும். இவர்களின் எதிர்பார்த்த விடயத்தில் வெற்றிய முடியாத நிலை உருவாகும். பயணங்களின் போது விபத்துகள் நேர அபாயம் இருப்பதனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிதியில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும். பல வழிகள் வீண் செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். கடன் சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். பணத்தை கையாளும் போது மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது நடைபெறும். குறிப்பாக அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்கள் சுக்கிரன் சதய நட்சத்திரத்தில் மாற்றமானது எதிர்பாராத வகையில் பல துன்பங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. தொழிலில் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க நேரிடும். வேலை பார்ப்பவர் தங்கள் வேலையை தக்க வைத்து கொள்ளவே போராட வேண்டிய நிலை உருவாகிறது. குடும்பத்தில் ஒற்றுமையற்ற சூழல் உருவாகும். குறிப்பாக மீன ராசியினர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் தவிர்ப்பது நல்லதாகும். பண செலவு செய்யும் போது அதிக கவனம் கண்டிப்பாக தேவையாகும். இந்த ராசியினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் மன அமைதியுடன் நடைபெற வேண்டும். சதயம் நட்சத்திரம் என்றால் பொறுப்பு, அழகு அனைத்தும் வெற்றியில் இருக்கும். நட்சத்திர வரிசையில் 24வதாக வரக்கூடிய இந்த சதய நட்சத்திரத்தில் ராகு பகவானின் ஆதிக்கத்துக்கு உச்ச சதயம் நட்சத்திரம் சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் ஜென்ம நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திர பயிற்சியானது மாபெரும் சிறப்புமிக்க நட்சத்திரமாகவே விளங்குகிறது. ஆகமையால் இந்த நட்சத்திரம் ஒரு மாபெரும் போராட்ட களமாகவும் விளங்குகிறது. குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் நீங்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக சதயம் 1ஆம் பாதம்
சதயம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். பல துறைகளில் விஷய ஞானம் உள்ளவர்கள். அதன் மூலம் மற்றவர்களுக்கு சந்தேகங்கள் தீர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள். கஷ்டப்படுபவர்கள் அவர்கள் மனப்பாங்கின்படி கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை தேற்றுவீர்கள். ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் விடாமல் முயற்சி செய்து சாதித்து விடுவீர்கள். குறிப்பாக சதயம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக விதமான கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த சதயம் நட்சத்திர பயிற்சியானது இந்த 3 ராசியினருக்கு கடும் பாதகத்தை உருவாக்க வல்லது. ஆகமையால் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். 3 ராசிகள் மேஷம், கடகம் மற்றும் சிம்மம், தனுசு, மீனம் போன்ற ராசி இவர்களுக்கு சற்று மந்தமான முறையில்தான் இந்த ராசி அமைகிறது. இந்த பயிற்சியானது மாபெரும் சிறப்பு மிக்க பயிற்சியாக மற்ற ராசியினருக்கு அமைகிறது. அந்த வகையில் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திற்கும் பெரிய தாக்கத்தை உண்டு செய்யும். அந்த வகையில் ஜோதிடத்தில் சுக்கிரன் பயிற்சி மிகவும் முக்கியமானதாக செயல்படுகிறது. ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த வகையில்தான் மிக முக்கியத்துவம் பெறுகிறார். கன்னி ராசியினருக்கு இந்த காலகட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை உண்டு செய்ய போகிறது. எதிர்பாராத தாக்கத்தை உண்டு பண்ணும். எதிர்பாராத வாகனம், அதாவது எதிர்பாராத வாகன பலு நீங்கள் சந்திக்கலாம். குடும்பத்தில் உங்கள் பிறந்தவர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். வழக்கு விஷயங்கள் கவனமாக கையாள வேண்டும். தேவையில்லாமல் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். முகம் தெரியாத நபர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மீன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ராசியினர் கடகத்தை பொறுத்தவரை திருமணத்தை செய்து கொண்டு மாபெரும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெரிய அளவில் தாக்கம் உண்டு செய்யும். அந்த வகையில் ஜோதிடத்தில் சுக்கிரன் பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதர் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர்தான் சுக்கிரன். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் சுக்கிரன் நட்சத்திர பயிற்சி நடந்தது. அதில் சுக்கிர பகவான் சதய நட்சத்திரத்திற்கு இடம்பெயர்ந்தார். இந்த மாற்றம் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு நல்ல விளைவுகளை கொடுத்தாலும் நாங்கள் கூறிய இந்த ராசிகளுக்கு எதிர்மறை தாக்கங்களை கொடுக்கிறது. அவர்கள் குறிப்பாக கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.